மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த மாநிலத்தோட உணவு வகையை செஞ்சு காமிக்க போறாங்க அப்படிங்கிறது சமையல் கலை வல்லுநர் திரு ரமேஷ் கணபதி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு எந்த மாநிலத்தோட உணவு செஞ்சு காமிக்க? இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறது நம்ம தலைநகரம், இந்தியாவின் தலைநகரமான புது டெல்லியில் அங்கே ஒரு பாப்புலராக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாகந்த். இது யூஸ்வலாக டெல்லியில் பரவலாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஆனால் டெல்லியில் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எல்லா அந்த நார்தர்ன் பார்ட்ஸ், நீங்கள் மும்பை எடுத்தால் யூபி எல்லா இடத்துலையும் ஒரு செய்யக்கூடிய ஒரு பாப்புலரான டிஷ். நம்ம ஊரில் எப்படி ஒரு கேசரி ரொம்ப பாப்புலரோ அது மாதிரி இது காலாகந்த் வந்து ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ முடிச்சோடனே இது சர்வ் பண்ணக்கூடியது. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், கண்டென்ஸ்டு பால் பவுடர், ஏலத்தூள், எலுமிச்சை பழம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலை நம்ம இதை முதல்ல பன்னீராக கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி பன்னீர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பால் நல்லா உங்களுக்கு காய்ச்சி சுண்டெல்லாம் காய்ச்சணும். நார்மலாக ஒரு பால் நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணி கலக்காத ஒரு நல்ல ஒரு ஃபேட்டான மில்க் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு மில்க், தண்ணி கலக்காத பால். ஸோ நல்லா பொங்கி வரும்போது நம்ம 1 லிட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், அதை நீங்கள் தண்ணியை கலந்துட்டு அதை ஒரு பொங்குக்கும் அப்படி பொங்கி வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரும்போது அதை முழுமையாக அழகாக தெரிஞ்சு நல்லா உங்களுக்கு மிதக்கும். மேலே ஒரு எலுமிச்சம்பழம் சாறு முழுமையாக சேர்க்கணும். கூட தண்ணீர் எவ்வளோ சேர்க்கணும்? தண்ணீரை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்தீங்கன்னா ஒரு 25 ml ஒரு 50 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் சாரோட அவ்வளோதான். பால் இப்படி பொங்கி வரும்போது கொஞ்சம் சின்னதை வச்சுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். திருப்பி இதை நல்லா இப்படி கலங்க. திருப்பி அடுத்த பொங்கு நீங்கள் வரும், உங்களுக்கே வரும். இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது திருப்பி நுரைச்சிட்டு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. திருப்பியும் எலுமிச்சம்பழம் சாறு சேருங்க. அடுப்பு அணைக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. உடனே மிதந்துடும் உங்களுக்கு. தண்ணியாக பிரிஞ்சு திருப்பி பால் கட்டி தனியாக தயாராகிட்டு. இப்போ இதில் 1 நிமிடம் நல்லா குக் பண்ணிக்கலாம்னா அது நல்லா வெந்துடும் அந்த தண்ணியிலே உங்களுக்கு. அந்த பன்னீரானது இப்போ நல்லா மிதந்து வந்துச்சு பாருங்கள். எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த தருணத்தில் நம்ம அணைச்சிடலாம். பொங்கி வரும்போது அவ்வளோதான். அதிகமாக அது அடுப்பு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பன்னீர். இப்போ நம்ம கடையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் ஸ்டோர் பண்ண பன்னீர், ஃப்ரெஷ் பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணி அழகாக நம்ம பண்ணலாம். இதை வடிகட்டும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னு, இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். நான் எதுக்காக தண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இது எலுமிச்சம்பழம் சாறு பிரிஞ்சிருக்கனால இந்த பன்னீரில், அதாவது இதில் கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பன்னீரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல தண்ணியில் அலசினாலும் அது உங்களுக்கு கரையாது. நல்ல பதப்படுத்தப்பட்டு வந்துருச்சு உங்களுக்கு. இது நீங்கள் தண்ணியில் அலசினாலும் உங்களுக்கு இது கரைய போகிறதில்ல. ஆனால் தண்ணியில் 2-3 தடவை நீங்கள் டேரெக்டாக பைப்பில் மூட்டை மாதிரி கட்டிட்டு பைப்பே நல்லா நீங்கள் அலசி விட்டுட்டுனா அந்த புளிப்புத்தன்மைலாம் அந்த பால் கட்டியிலேருந்து உங்களுக்கு போயிடும். ஒரு மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் மஸ்லின் கிளாத்னா பயந்துடாங்க. ஒன்று நார்மலாக ஒரு நல்ல ஒரு வெள்ளை வேஷ்டி இருந்தால் கூட அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு கர்ச்சீஃப் உங்ககிட்ட இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ நல்லா இது ஃபுல்லாக அந்த கிளாத்தில் போட்டுட்டோம். இதை நல்லா நம்ம இப்படி அழகாக எடுத்து நான் சொன்ன மாதிரி தண்ணி பாருங்கள் பச்சை கலரில். நான் 1 லிட்டர் பாலில் நமக்கு இவ்வளோதான் கிடைக்குங்க. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாலில் கிட்டத்தட்ட ஒரு 100-100 ஒரு 150 கிராம் பன்னீர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சூடாக இருக்க பிள்ளை மூலையினா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இப்படி கட்டி தொங்க விட்டுடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா உங்களுக்கு இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு. காலாகந்த் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருணியாகவே இருந்தால் பரவாயில்ல. இதை பன்னீராக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி நல்லா மசிச்சிங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாகிடும், வெளுமூன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ எவ்வளோ ஒட்டாமல் வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை இல்லையா? ஸோ உங்களுக்கு பேஸ் ரெடி. இதை வச்சு தான் நம்ம அந்த காலாகந்த் செய்ய போகிறோம். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேனில் இதை போட்டுட்டு திரும்பியும் கொஞ்சம் மசிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் தயாரானோடனே இது சுட செய்யணுமா? இது கொஞ்சம் பன்னீர் ஆறணும்? அது சூடாக செய்யலாம். ஒன்றும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நல்லா வரும். உங்களுக்கு ஆறணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இது நல்லா மசிச்சுட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 கிராம் பன்னீர் வரும் கிடைக்கும். இந்த
இந்த டயத்தில் நீங்கள் பால் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கலாம். 3 தேக்கரண்டி பால் பவுடர் சேர்த்துருக்கோம் நம்ம. இது நல்லா மஸ்ட்டு வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாலுக்கு இந்த பன்னீருக்கு நம்ம ஒரு 100 கிராம் கண்டென்ஸ் பால் நம்ம சேர்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட பால் 100 கிராம் பால் சேர்க்கலாம். எல்லாமே வீட்லயே செஞ்சு செய்யும்போது அது சுவை இன்னும் கூடுதலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு சக்கரை நம்ம அப்படின்னு தனியா சேர்க்கல. ஏன்னா அந்த பதப்படுத்தப்பட்ட பாலான இனிப்பே இருக்கு. உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் சக்கரை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து நல்ல ஒரு அந்த மைசூர் பாக்கு அந்த பதம், அந்த பர்ஃபி பண்ணுவோம்ல, தேங்காய் பர்ஃபி, அந்த பதத்துக்கு சுருண்டு வரும்போது ஒரு பிளேட்ல அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். ஆமாங்க. நீங்க இப்பவே என்ன பண்ணலாம், இந்த டயத்துல நீங்க வந்து அந்த ஏலக்காவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்க்கலாம். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி ஏலக்காய் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கக்கூடியது. ஒரு சில பேர் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்காது இல்லையா, நான்ஸ்டிக் சாதாரண பாத்திரத்தில் தாராளமாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணோம் நீங்கள், அவ்வளோதான். அப்போ நெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்கா? நெய் சேர்க்க கண்டிப்பாக தேவையில்லை. இது உங்களுக்கு தயாராகிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு ட்ரேயில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த பீசஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்கொயராக நல்ல ஒரு பீசஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை பிளேட்டை, நீங்கள் நெய் தடவணும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். நல்லாவே நல்ல ஒரு குழிவாக இருக்கக்கூடியதில் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த வடிவம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இதுக்கு இன்னும் பிஸ்தா இருந்தால் கொஞ்சமே நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையலாம் வேணுங்க, ஒரு 5-6 பிஸ்தா இருந்தால் போதுங்க. அதில் ஒரு 10 பிஸ்தா சின்ன பீஸ் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். தயாராகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான இனிப்பு வகை தான் இல்லையா? ஆமாம். இதை நீங்கள் வந்து ஸ்லைசஸ் போடலாம். நல்ல ஒரு ஆறினப்புறம் நல்ல சுருண்டு வந்திருக்கல, உங்களுக்கு ஆறினப்புறம் நீங்கள் ஸ்லைசஸ் போடலாம். நீங்கள் ஸ்லைசஸ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட சில சமயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி போர்ஷன்ஸாக அப்படி எடுத்து கொடுப்பாங்க. நாட் நெசசரி அது உங்களுக்கு ஸ்கொயர்ஸாக தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக பிரித்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு மிதமான ஸ்வீட். நான் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் ஆற வச்சா நமக்கு அந்த வடிவம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாதுஷா கீக்லன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு மிதமான ஸ்வீட் இது நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மாநில உணவான காலாகந்த் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நமக்கு சமையல் கலைவனை சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. கண்டென்ஸ்ட் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பால் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. 3மே சேர்ந்து இப்போ சுட சுட காலாகந்த் என் கையில் தயாராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்த்து சொல்கிறேன். சொன்ன மாதிரி மிதமான இனிப்புல தான் இருக்கு இல்லையா? இருக்கு. கொஞ்சம் நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்காது. உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி மாதிரி வச்சுக்கோங்களேன். தேங்காய் பர்ஃபி வந்து ஹார்டாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மிதமான இனிப்பு. உங்களுக்கு கூடுதல் வேணும் அப்படின்னா சக்கரை நீங்கள் தாராளமாக ஒரு 4-5 ஸ்பூன் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை. உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம பால் சேர்ந்த பொருட்களை வச்சு தான் செய்கிறோம் இல்லையா? காலாகந்து உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து சுட சுடவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குளிர்படுத்தி சாப்பிடலாம், அதுக்கு கூடுதல் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக என்ன உணவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பரோட்டா பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்டஃப் பரோட்டா, அதாவது ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்குல ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணுவோம். காலிஃப்ளவரில் பண்ணுவோம், கோபி பரோட்டா பண்ணுவோம். இது வந்து ஒரு முள்ளங்கியை வச்சு ஸ்டஃப் பண்ணக்கூடிய பரோட்டா. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலி மேத்தி பரோட்டா. பரோட்டா மூலி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில், அதாவது முள்ளங்கி. மேத்தி உங்களுக்கு சொன்ன மாதிரி வெந்தயக்கீரை. ஸோ நம்ம உலர்ந்த வெந்தயக்கீரையும் இதை பேஸாக வச்சு நம்ம ஸ்டஃபிங்கை தயார் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு உண்டான மேல் மாவு கலவை நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லலாம். கோதுமை மாவு, உப்பு, முள்ளங்கி, சிவப்பு மிளகாய் தூள், உலர்ந்த வெந்தயக்கீரை, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகு,
கரம் மசாலா, சாட் மசாலா. முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுருக்கேன். நல்லா அந்த பெரிய ஹோலில் கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். முள்ளங்கியோட டெண்டன்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாறு விடும். இப்போ காமிக்கிற பாருங்க நிறைய வந்து அதான் வந்து உங்களுக்கு அந்த சம்மர் சீசனுக்குலாம் முள்ளங்கி சேர்த்துக்கிட்டு அவ்வளோ நல்ல குளிர்ச்சி அப்படிம்பாங்க இல்லையா இந்த முள்ளங்கியை. இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மாவு பிசையும் போது அந்த தண்ணியை நமக்கு சேர்த்துக்க போகிறோம். முள்ளங்கி நம்ம இப்படி திருவி தான் சேர்க்கணுமா இல்லை நறுக்கிய சேர்க்கணும்? இல்லை நறுக்கி சேர்த்தா உங்களுக்கு அந்த அப்பளம் வந்து உங்களுக்கு திரட்ட வராது. உங்களுக்கு நான் முண்டு முண்டாக நிற்கும், உங்களுக்கு ஈவனாக வராது. எல்லாம் துருவி பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர். ஏன்னா சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரில் தான் ஃபுல்லாகவே இருக்காது. நம்ம வீணடிக்க வேண்டாது. ஒரு நார்மல் கோதுமை மாவு தான், இல்லை ஃப்ரெஷ்ஷான நல்ல கோதுமை மாவு. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான். அந்த தண்ணி நம்மளுக்கு போதுமான அளவு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம எண்ணெய் சேர்க்கல. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நம்ம அந்த பூர்ணம் பண்ற அளவுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு ஊர்னா உங்களுக்கு போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு பூர்ணம் எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் நீங்க அந்த பரோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நெய் வெண்ணெய் இருந்தால் அந்த பரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு கூடுதல் சுவை, நல்ல ஒரு உயர்தர சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இவ்வளோ போதும் உங்களுக்கு. நிறைய ஒரு கரண்டி தாராளமாக. ஒரு அரை கரண்டி நம்ம நெய் சேர்க்கலாம். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயும் வெண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த பரோட்டா பண்ணி சூடாக எடுத்த உடனே மேலே அந்த ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது நெய்யாக உருகாமல் அந்த பட்டர் கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு இருக்கும். அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு தனி சுவை கண்டிப்பாங்க. ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கணும் இல்லையா? அந்த பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த முள்ளங்கி. இப்போ இதில் நம்ம ஒரு முள்ளங்கி சேர்த்துக்கணும். ஒரு பெரிய முள்ளங்கி சேர்த்துருக்கோம். நம்ம இதுக்கு தேவையான அளவு காரம். ஏன்னா நம்ம ஒரு 2 காரம் சேர்க்க போகிறோம். பரோட்டா மாவு அப்படிங்கிறனால உங்களுக்கு காரம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், உங்களுக்கு இழுக்கும். உங்களுக்கு சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் தூள். நான் வந்து மிளகாய் தூள், இப்போ இஞ்சி பூண்டு விழுது, இது கரம் மசாலா, சாட் மசாலா. இது ஒரு நல்ல ஒரு தனி ஒரு புளிப்புத்தன்மை. சாட் மசாலா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதில் அந்த மாங்காய், உலர்ந்த மாங்காயெல்லாம் பொடி பண்ணி அந்த மாதுளை விதைகள்லாம் பொடி பண்ணி இருக்கிறனால அது ஒரு தனி ஒரு புளிப்பு சுவை அதில் உங்களுக்கு கொடுக்கும். அது இப்போ சாட் மசாலா எவ்வளோ தேவை அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உலர்ந்த வெந்தயக்கீரை. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செடியிலேருந்து பறிச்ச அது ஒரு ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். உலர்ந்த நல்லா இருக்கும். உலர்ந்த வெந்தயக்கீரை வந்து இப்படி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது, நல்லா காஞ்சுது. இது நல்ல இன்னமும் மனமும் நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்ல மனம் வரணும் அப்படின்னு இது நல்லா இப்படி கொஞ்சம் கசக்கிக்கோங்க. நீங்கள் கூடுதல் மனம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். அந்த வெந்தயத்தோட மனம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். வெந்தயம் போடும். இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட கொஞ்சம் பச்சை வாசனை அது போனாலே போதும் உங்களுக்கு. தாராளமாக போதும். ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வெங்காயம், தக்காளி ஒன்றுமே சேர்க்கல. மசாலா பொருட்கள் தான் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். கரெக்டாக உங்களுக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு மாதிரி உருண்டை எடுத்துட்டு இதை நல்லா திரட்டிட்டு நல்ல ஒரு பாதி சின்ன பூரி சைஸ் பண்ணிட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு அதை இப்படி சேர்த்துருவாங்க. மோதக மாதிரி சேர்த்து டிவைஸ் பண்ணுவாங்க. நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். அது கண்டிப்பாக பூர்ணம் வெளியே வராது. நல்லா பரவி நல்ல ஒரு இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் இதான் உணவகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பரோட்டா கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெருசாக நம்ம பண்ண போகிறப்போ பார்க்கலாம். ஸோ மேல் மாவு என்ன அளவு எடுக்கிறோமோ இன்னொரு அதே அளவுக்கு இன்னொரு உருண்டை மாவு எடுக்க போகிறோம்.
2 உருண்டை எடுக்கணும் இல்லையா? ரெண்டும் ஒரே அளவுல ஒரே அளவில் எடுக்கணும். அது மாதிரி திரட்டுறதும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு திரட்டினா தான் 2 நடுவும் இந்த சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணி நான் சீல் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பூர்ணம் வந்து வெளியே வராம இருக்க ஒரு முறை. இப்போ இதுக்கு மேல பெருசாவும் நம்ம திரட்டலாம் இல்லையா? திரட்டலாம். இதை நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு திரட்டலாம். நமக்கு இதுக்கு எவ்வளோ உள்ள அந்த பூர்ணம் தேவையோ அதை நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு இப்போ முதல்ல அந்த மேல் மாவு வந்து சின்னதா நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இப்போ மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க நான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க வச்சிருக்கதே தெரில, ஆனால் 2 நான் திரட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ இது நல்லா உங்களுக்கு ஆறிடுச்சு உங்களுக்கு இது. இப்போ இதை நான் இப்படி சென்டராக அப்படி வச்சா உங்களுக்கு வந்து நடுவில் வச்சானா உங்களுக்கு பூர்ணம் பரவாது. அதனால் இப்போ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி நல்லா பரவுற மாதிரி. ஆமாம், நான் ஒரு பக்கம் மாவும் ஒரு பக்கம் பூர்ணம் இல்லாமல் நம்ம வந்து இருக்காது. நல்லா அழகாக பரவி இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு இது பரோட்டா உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் இதை வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ ஈவனாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த எட்ஜஸ்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க. சென்டர்லாம் ஒன்றுமே அமுக்காதீங்க. முதல்ல ஓரத்தில் மாத்திரம் அமுக்கிட்டே வாங்க. நல்லா அமுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த கார்னர்ஸை நம்ம அரைக்கிட்டோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உப்பிக்கிட்டு அப்படியே இருக்குது பாருங்க இல்லையா? ஸோ இந்த கார்னர்ஸ் மாத்திரம் அமுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ரிவர்ஸில் திருப்பிக்கிறோம் நம்ம. சரிங்களா? இதை ரிவர்ஸில் திருப்பிட்டு இந்த மாவில் இந்த பரோட்டாவுக்கு நீங்கள் மாவு நிறையவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பக்கமும் ஸோ இந்த ரிவர்ஸில் திருப்பின பக்கமாக வச்சு நம்ம திரட்டணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பரோட்டா கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே பரோட்டா நல்லா தான் உங்களுக்கு இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மேலே எப்படி இது ஓரம்லாம் தோசை மாதிரி உங்களுக்கு இது போடணும்னு இல்லை. உங்களுக்கு தெரியும், சப்பாத்தி மேலாப்பில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கீ அவ்வளோ நல்லாயிருக்கும். நெய் சேர்க்கிறோம், கூட வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அதை இறக்கிட்டு நீங்கள் சூடாக அந்த பரிமாறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சுவை கூடுதலாக இருக்கும். நல்லா ரொம்ப நல்லா நல்ல சுட சுட வந்து முள்ளங்கி மேத்தி பரோட்டா தயாராகிட்டே இருக்குது. மேத்தி அப்படிங்கிறது வெந்தயக்கீரை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலி மேத்தி பரோட்டா தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மசாலா, அந்த முள்ளங்கி, வெந்தயக்கீரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவை தருது. இன்னைக்கு நீங்க இந்த டெல்லி உணவுகளான காலாக்கந்த், அதுக்கப்புறம் முள்ளங்கி, வெந்தயக்கீரை பரோட்டா 2மே செஞ்சு காமிச்சிங்க. கண்டிப்பா நேர்கள் இதை இன்னைக்கே பண்ணி பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமா, ஏன்னா ஒரு இனிப்பும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரு காரமும் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? மிக்க நன்றி.